கரூருக்கு கிடைத்தது புதிய பலம். ஜவுளித்துறைக்கு கிடைத்தது புதிய களம். ஜவுளியில் ஜொலிக்கும் கரூரில் மேலும் 2 புதிய ஜவுளி பூங்காக்கள் தொடங்கப்பட்டிருப்பது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புக்கு புதிய வாசலை திறந்து விட்டுள்ளன. தமிழ்நாட்டின் ஜவுளித்துறையை உலக சந்தையில் மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கரூர் மாவட்டத்தில் 2 புதிய சிறிய ஜவுளி பூங்காக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நவீன உள்கட்டமைப்பு, அரசு மானியம், புதிய முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த திட்டம் கரூரின் தொழில் வளர்ச்சிக்கு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் உள்ள கொடங்கிப்பட்டி மற்றும் உப்பிட்டமங்கலம் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 2 புதிய சிறிய ஜவுளி பூங்காக்களை கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் எம். விஜய் பாலாஜி மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சி. விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த புதிய தொழிற்பேட்டை வளாகங்களை திறந்து வைத்தனர். கரூர் மாவட்டத்திற்கு இதுவரை 8 சிறிய ஜவுளி பூங்காக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 பூங்காக்கள் செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது மேலும் 2 பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்தின் ஜவுளித்துறைக்கு கூடுதல் வலு கிடைத்திருக்கிறது. மாநிலம் முழுவதும் இதுவரை 19 சிறிய ஜவுளி பூங்காக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதிய ஜவுளி பூங்காக்கள் திறப்பு விழாவை ஒட்டி நடைபெற்ற சர்வதேச கொள்முதல் செய்பவர் மற்றும் விற்பனையாளர் சந்திப்பில் 186 குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த நிகழ்வில் 25 சர்வதேச நிறுவனங்களுடன் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது கரூரின் ஜவுளி ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டு உபயோக ஜவுளி பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னணி மாவட்டமாக திகழும் கரூரில் புதிய ஜவுளி பூங்காக்கள் மூலம் உள்ளூர் நெசவாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பெண்களுக்கு அதிகளவில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கரூரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2 புதிய ஜவுளி பூங்காக்கள் தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதி ஆகிய 3க்கும் புதிய ஊக்கத்தை வழங்கும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை உலக ஜவுளி வரைபடத்தில் மேலும் வலுவாக நிலைநிறுத்தும் பயணத்தில் இந்த திட்டம் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.